ஒரு வழியை அடைக்கும் போது அந்த வழியையே பார்த்துட்டு இருக்க கூடாது. ஒரு வழியை மனுஷன் அடைக்கும் போது அந்த வழியை நினைச்சு கவலைப்படக்கூடாது. ஒரு வழியை மனுஷன் அடைக்கும் போது அந்த வழியே பார்த்து பார்த்து ஏங்கி 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 அங்கேயே தரிசனத்தை இழக்க கூடாது. ஒரு வழி அடைஞ்சிருச்சுன்னா அடுத்து உடனே உங்களுடைய கண் எங்க போகணும்னு சொன்னா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அடுத்தது. இந்த 9வது நாள் நீங்க ஒரு வார்த்தையை மறக்க கூடாது. என்ன வார்த்தை மறக்க கூடாது அப்படின்னு சொன்னா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட். ஒரு இடத்துல உங்களுக்கு தோல்வியா, ஒரு இடத்துல தோல்வின்னு தெரிஞ்ச உடனே சிலர் பாருங்க அங்கேயே உட்கார்ந்து, சிலருக்கெல்லாம் ஒன்று போதும், ஒரு பிரச்சனை போதும், அவ்வளோதான் அவங்க வாழ்க்கையை முடிச்சிடும். ஒரு நெகட்டிவ் போதும் அவங்க வாழ்க்கையை முடிச்சிடும். இல்லை நான் கஷ்டம்தான் பாஸ்டர், 24 மணி நேரத்தையும் அந்த பிரச்சனையை என் கண்ணுக்கு முன்னாடி பார்க்கறது எவ்வளோ வருத்தமாக இருக்குது தெரியுமா? அந்த சோதனையை நான் பார்த்துட்டு இருக்கிறது எவ்வளோ வருத்தமா தெரியுமா? ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ அந்த ஒரு பிரச்சனையை நீங்கள் பார்த்த உடனே அப்படியே உட்கார்ந்துருவீங்களா? ஒரு ஏசேக்குக்கு முன்னாடி நீங்கள் உட்கார்ந்துருவீங்களா? ஒரு சித்தனாவுக்கு முன்னாடி நீங்கள் அப்படியே இருந்துருவீங்களா? என்ன பண்ண முடியும்? ஆண்டவர் ஒரு ஏசேக்கு அனுமதிச்சிட்டாரு. என்ன பண்ண முடியும்? ஆண்டவர் ஒரு சித்தனாவை உங்க வாழ்க்கையில அனுமதிச்சிட்டாரு. அது கர்த்தர் ஏன் அனுமதிச்சாருன்னு நமக்கு தெரியல. ஆனா ஆண்டவர் ஏசேக்கு அனுமதிச்சதுக்கு ஒரு காரணம் இருக்கும், ஒரு சித்தனாவை அனுமதிச்சதுக்கு காரணம் இருக்கும். ஆனா அந்த ஏசேக்கு கிடைக்கலன்றதுக்காக, அந்த சித்தனா கிடைக்கலன்றதுக்காக ஐயோ இத்தனை வருஷத்தினுடைய உழைப்பு வீணா போயிடுச்சே, இத்தனை வருஷத்தினுடைய நேசம் வீணா போயிருச்சே, இத்தனை வருஷம் பாடுபட்டதெல்லாம் ஒண்ணும் இல்லாம போயிருச்சேன்னு சொல்லி அந்த ஒண்ணுலயே உங்க வாழ்க்கை முடிஞ்சு போலாமா? யாரோ ஒருத்தரத்துல ஆண்டவர் தெளிவா இன்றைக்கு பேசுகிறார். நிறைய பேருடைய வாழ்க்கை இப்படிதான். ஒரு சித்தனாவுக்கு முன்னாடி நீங்க இருந்துட்டீங்க, ஒரு ஏசேக்கு முன்னாடி நீங்க உடைஞ்சு போய் நீங்க கிடக்குறீங்க. அந்த ஏசேக்க உங்களால தாண்ட முடியல, அந்த சித்தனாவை உங்களால தாண்ட முடியல. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு தெளிவா பேசுறாரு, அந்த ஏசேக்க விட்டு நீ வந்தாதான், அந்த சித்தனாவை விட்டு நீ வந்தாதான் நீ ரகபோத்தை பார்க்க முடியும் மகளே, ரகபோத்தை பார்க்க முடியும் மகனே. நீ ஏசேக்க விட்டுட்டு வெளியே வாங்க, சித்தனாவை விட்டு வெளியே வாங்க, அதை தூக்கி போடுங்க. அது இல்ல, அது ஏசேக்கு முடிஞ்ச உடனே உங்க லைஃபே முடியல, சித்தனா முடிஞ்ச உடனே உங்க லைஃபே முடியல. கர்த்தர் ஒரு ரகபோத்தை உங்களுக்காக கர்த்தர் வச்சிருக்கிறாரு, ஒரு ரகபோத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. எழும்பு, போராடி, ஹalleluya, நில்லு. ஆமே, நீ ஒருவன் மாத்திரம் மீந்திருந்தால் போதும், பார்வோனுடைய படைகள் உன்னை பார்த்து நடுங்கிற அளவிற்கு கர்த்தர் சொல்றாரு. ஒரு தோல்வி அல்ல, ஒரு அவமானம் அல்ல, ஒரு விழுகை, அந்த விழுகை அல்ல. ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறவங்க இதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பிசாசுனுடைய ஒரு மிகப்பெரிய தந்திரமே என்ன அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி தான். உலகத்திலே ஆண்டவருக்காக வல்லமையாய் செயல்பட்டவர்கள் எல்லாம் நீங்க எடுத்து பாருங்க, அவங்களுக்கு பலவீனம் இருந்தா கேட்டுச்சுன்னா அவங்களுக்கு எவ்வளவு பெரிய பலவீனம் இருந்துச்சு தெரியுமா? அவங்க நினைச்சதெல்லாம் நடந்துச்சான்னு கேட்டா இல்லவே இல்லை. வியாதியோட தான் சிலர் மேற்கொண்டாங்க, சிலர் அவமானத்தோட தான் சிலர் மேற்கொண்டாங்க, சிலர் மன வருத்தத்தோட தான் மேற்கொண்டாங்க. ஆனா யாருக்குமே தெரியாது இவ்வளோ ஒரு பெரிய பிரச்சனையில் அவங்க கடந்து போறாங்கன்னு கூட அவங்க சொன்னா நம்மளால நம்பவே முடியாது. ஆனா அவ்வளோ பெரிய பிரச்சனையும் தாண்டி, ஏசேக்க தாண்டி, சித்தனாவை தாண்டி ரகபோத்தில் அவங்க வந்ததுனால தான் அநேகர் அவர்களை குறித்து பேசுகிறார்கள். நான் நம்புறேன் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தரை கர்த்தர் நேருக்கு நேர் கர்த்தர் என்கவுண்டர் பண்றாரு, ஸ்ட்ரெயிட்டா வந்து கர்த்தரிடத்துல பேசுறாரு. இல்ல அந்த ஏசேக்கு இருக்கட்டும், அந்த சித்தனா இருக்கட்டும், ஆனா ஒன்று, நீங்க ரகபோத்துல ஜெயிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், நீங்க ரகபோத்துல ஜெயிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், அந்த ஏசேக்க விட்டுட்டு, அந்த சித்தனாவை விட்டுட்டு ரகபோத்துக்கு வந்து ஜெயிச்ச உடனே என்ன நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? என்ன நடக்குதுன்னு இருக்கீங்க? ஏசேக்குல வெறுத்தவங்க, சித்தனாவில் வெறுத்தவங்க ஸ்ட்ரெயிட்டா ஈசாக்கு இடத்துல வந்து கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஹalleluya, ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார் என்கிறதை கண்டோம். நான் நம்புறேன் நீங்க ஜெயிப்பீங்க. இந்த பிரேயருக்கு பிற்பாடு நீங்க ஜெயிப்பீங்க. ஏசேக்குல இல்ல, சித்தனாவில் இல்ல, ரகபோத்துல ஜெயிச்சிருவீங்க. நீங்க ரகபோத்துல ஜெயிக்கும் போது ஏசேக்குல இருக்கிற உங்களை வெறுத்த அந்த நபர் வரும், சித்தனாவில் நீங்க பாடுபட்ட அந்த காரியம் திரும்ப வரும். ஹalleluya. ரகபோத்துல ஜெயிக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் கைவிட மாட்டார்.
ரகபோத்துல ஜெயிக்கிறவங்களுக்கு சித்தனா திரும்பி வரும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கைகளை மேல உயர்த்தி முழு பலத்தோடு கூட சத்தமா இயேசுவே என்னை எழுப்பு, இயேசுவே என்னை எழுப்பு. சத்தமா சத்தமா சத்தமா. ஏசேக்கு அடைச்சு வைக்க முடியாது, சித்தனா அடைச்சு வைக்க முடியாது. வெளியே வா லாசருவே வெளியே வான்னு சொன்னது மாதிரி கர்த்தர் நிறைய பேருடைய கையை பிடிச்சு இன்னைக்கு வெளியே கொண்டு வராரு. அந்த அழுத்தத்தை விட்டு வெளியே வா, அந்த சோதனையை விட்டு வெளியே வா, அந்த அவமானத்தை விட்டு வெளியே வா, அந்த கஷ்டத்தை விட்டு வெளியே வா. அதை தாங்கக்கூடிய பலன் தருவார், அதுல தப்பிச்சு கொடுக்கக்கூடிய வழியை செய்வார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பி செல்ல வழி அவர் செய்வார். ஆமென், ஆமென், ஆமென். அவர் தாங்கிட பலன் தருகிறவர். சொல்லுங்க சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி இயேசுவே இன்றைக்கு எனக்கான ரகபோத் ஆரம்பிக்கட்டும். சத்தத்தை விட்டுறாதீங்க, ஜெபம் பண்ண ஜெபம் பண்ண. அந்த மாதிரி சூழ்நிலையில வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஹalleluya, thank you Jesus, thank you Jesus, hallelujah. ரூத்தை குறித்து வேதம் சொல்லுது, அந்த ஊர்ல வந்த ஒரு பையன், அவனுடைய பின்னணி யாருன்னு கூட தெரியாது, அவங்க குடும்பம் எப்படிப்பட்டதுன்னு கூட தெரியாது. ஆனா என்னமோ ஒரு விதத்துல அவரை கல்யாணம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாயிருச்சு. ஆனா இந்த ரூத் கல்யாணம் பண்ண அந்த சூழ்நிலையில மாமனார் இறந்து போயிடுறாரு, இவங்க ஹஸ்பண்ட் இறந்து போயிடுறாரு, தன்னுடைய கொழுந்தனானே இறந்து போயிடுறாரு. எப்படி இருக்கும்? தங்கச்சியினுடைய ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு, தன்னுடைய ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு, தனக்கு நேசித்த மாமனார் ஆம்பளைகளே, அந்த வீட்டில் ஆம்பளைகளே இல்லை, 3 ஆம்பளைங்க இருந்தா 3 ஆம்பளைங்க இறந்து போயிட்டாங்க. எப்படி இருக்கும்? அது அந்த கொஞ்ச நாளைக்குள்ள, கொஞ்ச பீரியடுக்குள்ள இது எப்படி ஒரு சகோதரி தாண்டுவா? எப்படி ஒரு லேடியால தாண்ட முடியும்? என்னதான் இருந்தாலும் இந்த ரூத்துக்கு வாழ்க்கைன்னு ஒன்று வரும்போது மாமியார்கிட்ட போய் என்ன மாமி செய்யலான்னு கேட்டா, உங்க அப்பா வீட்டுக்கு போ, ஏதாவது 2வது ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாரு, என் கூட வராத, என் கூட வந்தா உனக்கு வாழ்க்கையே இல்லை, என் கூட நீ வந்து என்ன பண்ண போற, நான் என்ன பிள்ளைய போய் தர முடியும், அதனால என் கூட வந்தா உனக்கு ஹோப் இல்லை. இந்த ரூத் வந்து ஏசேக்க பார்த்துட்டாங்க, சித்தனாவை பார்த்துட்டாங்க. ஆனா இப்ப அந்த ரூத் ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க பாருங்க, உங்க கூட நான் வருவேன், அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம், நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என் தேவன், உம்முடைய நீர் மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைவேன், அங்கே நான் அடக்கம் பண்ணப்படுவேன், மரணமே அல்லாமல் வேறு ஒன்றும் உம்மை விட்டு பிரியாது, பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு சரி கட்டுவார், கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு சரி கட்டுவார் என்ற வார்த்தையை வேதத்திலேயே மூத்த ஆட்கள் மட்டும்தான் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப ஸ்பிரிச்சுவலா இருக்கிறவங்க மட்டும்தான் இதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆண்டவரோட ரொம்ப நெருக்கமாய் ஆண்டவரை பற்றி ரொம்ப தெரிஞ்சவங்க தான் இந்த வேர்டை யூஸ் பண்ணுவாங்க. தன்னுடைய வாழ்க்கையில கண்ணுக்கு முன்னாடி 3 ஆண் பிள்ளைகளுடைய மரணத்தை பார்த்தவங்க தான் இந்த ரூத். பிரதர், ஒரு மரணத்தை பார்த்து நீ உடைஞ்சு போயிருக்கிறீங்களே, ஒரு மரணத்தை பார்த்தே உடைஞ்சு போயிருக்கிறீங்க. ஒரு தங்கச்சியினுடைய மரணம், ஒரு அண்ணனுடைய மரணம், ஒரு அப்பாவுடைய மரணம், அம்மாவுடைய மரணம், கூட பிறந்த யாரோ ஒருத்தருடைய மரணம், ஒரு ஃப்ரெண்டோட மரணம், உன்னை ஒண்ணுமே இல்லாம உன்னை சுருட்டி ஒரு இடத்துல எதுவுமே இல்லைன்னு உன்னை உட்கார வச்சிருச்சுல்ல. ஒரு பிள்ளையினுடைய மரணம், 10 மரணத்தை பார்த்தவன் தான் யோபு. 10 மரணத்தை பார்த்தவன், அடக்கம் பண்றது கூட கிடைக்கலங்க, சரீரம் கூட மூஞ்சியை கூட பார்க்க முடியலங்க, தன்னுடைய பிள்ளைங்க வந்து கடைசியில எப்படி இருந்தாங்க, என்ன ட்ரெஸ் பண்ணாங்கன்னு கூட பார்க்க முடியல. அத்தனை பேரும் ஒரு வீட்டுல சந்தோஷமா அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது 4 பக்கமும் காத்தடிச்சு மொத்தம் வீட்டுக்குள்ள வந்து விழுந்து அத்தனை பேரும் அங்க செத்து போறாங்க. அந்த பிள்ளைகளை அடக்கம் பண்றது கூட டைம் இல்லை. ஒரு நாள் விட்டு, ஒரு வருஷம் விட்டு ஒவ்வொருத்தனா இறந்திருந்தா கூட பரவாயில்ல, ஒரே நாள்ல 10 பிள்ளைங்க சாகுறாங்க.
ஒரே நாள்ல அத்தனை ஒட்டகங்களும் மடிஞ்சு போகுது. ஒரே நாள்ல எல்லாமே போய் அவ்வளவுதான். மேல இருந்து அவனுடைய கீழே வந்து உட்கார்ந்து இருக்கிறான். எல்லாமே போயிடுச்சு. ஆனாலும் என் வழியை அவருக்கு முன்பாக நான் ரூபகரணம் பண்ணுவேன். அவர் என்னை சோதித்த பிறகு பொன்னாக விளங்குவேன். இந்த தோல் முதலையனவைகள் அழுகி போனாலும் அந்நிய கண்கள் அல்ல, என் கண்கள் அவரை காணும். என் பிரதர், உங்களுக்கு என்ன பிரதர் வந்து போச்சு? சிஸ்டர், உங்களுக்கு என்ன வந்து போச்சு? ஆண்டவர் இந்த வார்த்தையை கேட்கிறாரு. நான் இந்த வார்த்தையை கேட்க முடியாது. ஏன்னா இது உங்க சிச்சுவேஷன்ல இருக்கும்போது தான் தெரியும். உங்களுக்கு வலி அதிகமா இருக்கு, எனக்கு தெரியும். உங்களுக்கு கண்ணீர் அதிகமா இருக்குது. நீங்க நம்பினவங்க போயிட்டாங்க. உங்க விஷனே அதான், உங்க எழுப்புதலே அதான், உங்களுக்கு இருந்த ஒரே ஹோப்பே அதான். அதுவே எதிராக நிற்கும் போது, அதுவே உடஞ்சு போகும்போது, அதுவே இல்லாத போது உங்களால நிற்க முடியலன்னு எனக்கு தெரியும். ஆனா ஆவியானவர் சொல்றாரு, இந்த சித்தனாவிலே இருந்துறியா? இந்த ஏசேக்கிலே இருந்துறியா? இந்த ஏசேக்கு உனக்கு போதுமா? இந்த ஏசேக்க பார்த்து பார்த்து எத்தனை நாள் அழப்போறீங்க? இந்த சித்தனாவை பார்த்து பார்த்து எத்தனை நாள் அழப்போறீங்க? இந்த ஏசேக்கில் இருந்து எத்தனை நாள் அவங்கள குற்றப்படுத்த போறீங்க? இந்த சித்தனாவில் இருந்து எத்தனை நாள் அவங்களே குற்றப்படுத்திட்டு உட்கார்ந்து இருக்க போறீங்க? இந்த ஏசேக்கில் உட்கார்ந்து எத்தனை நாள் துக்கத்தோட உட்கார போறீங்க? கர்த்தர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறாரு, ரகபோத்துக்கு எழும்பு, ரகபோத்துக்கு எழும்பு, ரகபோத்துக்கு நேராய் உன்னுடைய பிரயாணத்தை ஆரம்பிங்க. ரகபோத்துக்கு நேரா எழுப்புதல் அடையட்டும். ரகபோத்துக்கு நேரா உங்களை நீங்க தைரியப்படுத்துங்க. ரகபோத்துக்கு நேரா உங்களுடைய இருதயம் திரும்பட்டும். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். முன்னானவைகளை ஆமே நினைத்து பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி இந்த ஃபெயிலியர்ஸை குறித்து பயப்பட வேண்டாம். இந்த ஃபெயிலியர்ஸை குறித்து வருத்தப்பட வேண்டாம். இந்த ஃபெயிலியர்ஸை குறித்து உடைஞ்சு போய் உட்கார வேண்டாம். இல்ல, 10 இடத்துல நீதிமான் தோற்று போனாலும் ஹல்லேலூயா, நீதிமான் தோற்று போனாலும் மறுபடியும் நீதிமான் எழும்பி நம்புறவங்க கரங்களை தட்டி முழு வெள்ளத்தோடு பரிசுத்த ஆவியானவர் அந்த ஒருத்தரை தேடி வந்திருக்கிறார். அந்த ஒரு ரூத்துனுடைய அபிஷேகம் இன்றைக்கு கடந்து வருகிறது. ஒரு மனுஷன், ஒரு ஈசாக்கு கர்த்தர் சொல்றாரு, எழும்பு, கர்த்தருடைய தரிசனத்தை சுமந்துகொள். ஹல்லேலூயா. நீ ஒருவன் மாத்திரம் மீந்திருந்தால் போதும், பாகாலுடைய படைகள் தகர்த்து எரியும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் திருவிழம் பற்றுகிறார். ஆமென். கேளுங்க, அந்த பலத்தை கேளுங்க. இனி உங்களை யாரும் தைரியப்படுத்த வேண்டியது இல்லை. இனி யாரும் உங்களை உந்தி தள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இனி எந்த செய்தியும் உங்களுக்கு இதை குறித்து வேண்டியது இல்லை. இனி யாரும் வந்து உங்களோட அழக்கூடாது. இனி யாரும் வந்து உங்களுடைய சோகத்தை விசாரிக்க கூடாது. இனி யாரும் வந்து நீங்க அங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிறத பார்க்க கூடாது. ஹல்லேலூயா. யாக்கோபு 15 வருஷத்தை வேஸ்ட் பண்றான்றதுக்காக ஆண்டவர் என்ன செய்ய முடியும்னு தான் கேட்கிறாரு. நீ எதுக்குப்பா வேஸ்ட் பண்ண? ஒரு யோசேப்பு அவன் வீட்டை விட்டு போயிட்டான்னு சொன்ன உடனே அவனே போயிட்டானா? ஒரு யோசேப்பினுடைய பலவர்ண அங்கிய ரத்தத்தில் தோச்சு கொண்டு விடுத்த உடனே எல்லாம் முடிஞ்சிருச்சா? முடியல. அந்த யோசேப்பை ஆண்டவர் மறுபடியும் கொடுத்தாரா இல்லையா? மறுபடியும் தந்தாரா இல்லையா? நான் நம்புறேன், அந்த தேவன் தான் உங்களுக்கும் எனக்கும் தேவன். முடங்கி கிடக்கவே கூடாது. ஹல்லேலூயா. கடைசியாய் நான் ஜெபிக்க விரும்புறேன் அப்படின்னா, ஏதோ ஒரு ஏசேக்கு, ஏதோ ஒரு சித்தனா. பாஸ்டர், இன்னைக்கு ஆண்டவர் என் கூட ரொம்ப தெளிவாக பேசினார். என் மேலே இருக்கிற விஷன் எல்லாம், என் மேலே இருக்கிற எல்லாம் அப்படியே இதுக்கு முன்னாடி அப்படியே நின்றுச்சு. நான் அப்படியே சோர்ந்து போய் உட்கார்ந்துட்டேன். அதுக்கு மேலே என்னால் அதை விட்டு வெளியே என்னால் வர முடியல. அந்த சோதனையை விட்டு வெளியே வர முடியல. அந்த பிரச்சனையை விட்டு என்னால் வெளியே வரவே முடியல. நான் காலையில் எழும்பும் போது அது எனக்கு முன்னாடி வந்து நிற்குது. எனக்கு அதை ஏற்றுக்கிறதுக்கு எனக்கு மனசே இல்லை. என்னால் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டு போக முடியல.
பட் இன்னைக்கு ஆண்டவர் என்னோட பேசினார். எனக்காக ஜெபம் பண்ணணுன்றவங்க மட்டும் அப்படியே ப்ளீஸ் முன்னாடி வாங்க. ஆன்லைனில் இருக்கிற பிள்ளைகளும் அப்படியே இந்த மாதிரி இந்த காரியத்திற்காக ஜெபிக்கணுன்ற பிள்ளைங்க நீங்கள் லைவை கண்டினியூ பண்ணுங்கள். மற்றவங்க நீங்கள் கடந்து போனால் கூட போகலாம், ஒன்றும் இல்லை. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். வேகமாய் 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 வாருங்கள். ராதா ரபோ ஷகதனரமா. ஒருவேளை ரொம்ப வர முடியல அப்படின்னு சொன்னா அங்கே நில்லுங்க, தப்பு இல்லை. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் முன்னாடி பலிபீடத்திற்கு நேராக வந்து ராதா ரபோ லஹதரமா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஒரு நிமிஷம் எல்லாரும் அப்படி என்ன கவனிங்க, எல்லாரும் என்ன கவனிங்க. உங்கள் லைஃப்பில் ஒன்று நீங்கள் நினச்சிக்குங்க, நம்முடைய வாழ்க்கையில் வந்து ஆண்டவர் நம்ம கூட எவ்வளோ இருந்தாலும், கர்த்தர் நம்ம கூட இருந்தாலும், இந்த தடை கற்கள் என்கிற ஒன்று நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு தான் இருக்கும், வந்துட்டு தான் இருக்கும். ஹலோ, நமக்கு வந்து தடை வர்றதுனால, மானிட்டர் ஆஃப் பண்ணிக்கலாம், தடை வர்றதுனால நம்ம நிறைய பேர் என்ன நினைப்போம் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் என் கூட இல்லையோ, ஆண்டவர் என்னுடைய காரியத்தை அங்கீகரிக்கலையோ அப்படின்னு நம்ம நிறைய நேரம் நினைச்சிருவோம். கிடையாது கிடையாது கிடையாது. வேதம் சொல்லுகிறது, தடைகளை உடைக்கிறவர் உங்களுக்கு முன்னே போகிறார். அப்போ ஒன்று நீங்கள் நினச்சிக்கணும், தடை வந்த உடனே நமக்கு என்னமோ தடை வருது, ஆண்டவரை நிறுத்துறாரா இல்லை அப்படின்னு சொன்னால் பிசாசு தடுக்கிறானா, ஆண்டவர் எங்கள் கூட இல்லையா அப்படின்னு நினைக்கவே கூடாது. அவ்வளோதான். ஒரு தடை வந்துருச்சுன்னா அடுத்தது உடனே முயற்சி எடுக்கணும், தைரியமாக முயற்சி எடுக்கணும். அதான் வேதம் சொல்கிறது, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும், இந்த 7 தரம் விழுந்தாலும் அப்படின்னு சொல்றது வெறும் பாவத்தை சொல்லல, அசுத்தத்தை சொல்லல. நம்முடைய வாழ்க்கையிலே சில நேரத்தில் 7 டைம் நமக்கு அறியாம விழுற மாதிரி சூழ்நிலை வரும். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள் வேணும். என்ன வந்தாலும், உங்க வாழ்க்கையில என்ன வந்தாலும் நீங்க ஒன்று மனசுல நினைக்கணும், ஓகே இது சிலது உடனே மாறும், சில தடைகள் உடனே சரியாகும், சில தடைகள் நீங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் கூட மாறாது, மரணம் வரைக்கும் கூட மாறாது. தேவனுடைய மனுஷன் அவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி அப்போஸ்தலனாகிய பவுல், கர்த்தர் அவருக்கு ஒரு முள்ளு கொடுத்தாரு. அந்த முள்ளு எத்தனை வருஷம் வரைக்கும் இருந்துச்சு சொல்லுங்க? மரணம் வரைக்கும் அவருக்கு முள்ளு இருந்துச்சு. பட் அந்த முள்ளு இருந்ததுனால அந்த முள்ளுக்கு பின்னாடியே போய் டைமை வேஸ்ட் பண்ணாரா? அது ஒரு வாரத்தில் இருக்கட்டும், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். அவ்வளோதான். அதுக்கு ஆண்டவர் அந்த நேரத்துக்கு அந்த பலன் தருவார். அது சில நேரத்தில் துக்கப்படுத்தும், சில நேரத்தில் கஷ்டப்படுத்தும். ஆனா அவர் அடுத்த விஷனுக்கு உடனே காலடி எடுத்து வச்சிட்டாரு. சரி, இதே பார்த்துட்டு இருக்காதப்பா, அடுத்ததுல போப்பா, இதே பார்த்துட்டு இருக்காதப்பா. இன்னைக்கு உங்களையும் பார்த்து ஆண்டவர் அப்படிதான் சொல்றாரு. நான் நம்புறேன், இந்த 100 days ஜெபத்துக்குள்ள நீங்க என்ன பண்ணிடணும் அப்படின்னு சொன்னா, ஒரு தீர்மானம் எடுக்கணும், ஒரு தீர்மானம் எடுக்கணும். என்ன வந்தாலும் ஒரு நாள் துக்கப்படலாம், 2 நாள் துக்கப்படலாம், கூடி போனால் ஒரு வாரம் வரைக்கும் கூட துக்கப்படலாம். சரி பரவாயில்ல அப்படின்னு. எவ்வளவு பெரிய தலைவன் மோசே இறந்தாலும் உலகத்திலே அதிகமான துக்கம் கொண்டாடினது யாருக்கு அப்படின்னா மோசைக்கு தான். ஆனாலும் எத்தனை டேஸ் அப்படின்னா சொல்லுங்க? 40 days தான், 40 நாள் தான். தலைவனா இருந்தா கூட மரிச்சிட்டா அவருக்காக துக்கம் கொண்டாடுற நாள் 40 days தான். ஆனா தாவீது 7 days. சரி மறந்துரு, அவ்வளவுதான், முடிஞ்சு. அது உடனே கிளம்புங்க பாளையத்தை. ஆண்டவரே அப்படிதான் விருப்பப்படுறாரு. அதனால இன்றைக்கு யாரோ ஒருத்தர் உங்களை விட்டு போயிடுச்சு, ஏதோ ஒன்று போயிடுச்சுன்றதுக்காக அப்படியே முடங்கி நீங்க படுக்கவே கூடாது, முடங்கி படுக்கவே கூடாது. உங்களுக்குன்னு ஒரு ரகபோத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். இந்த ஈசாக்கு ரகபோத்துல இருந்து மட்டும் திருப்தி ஆகல, ரகபோத்துல வெற்றி கிடைச்சது உடனே நெக்ஸ்ட் அடுத்த தரவுக்கு போயிட்டாரு. சார் என்ன விஷன், என்ன விஷன். நான் நம்புறேன், அந்த ஈசாக்காய் கர்த்தர் உங்களை எல்லாரையும் அபிஷேகம் பண்ண தலை மேல கயத்தை வச்சு, தகப்பனே தகப்பனே தகப்பனே, இந்த 9வது நாள் நீங்க டைரக்டா எங்களை என்கவுண்டர் பண்ணதை நாங்க பார்த்தோம். நீங்க நேருக்கு நேர் எங்களை வந்து பார்த்ததை நாங்க உணர்ந்துட்டோம். இந்த சத்தம் யாருக்கெல்லாம் போய் சேரணுமோ அவங்க எல்லாம் போய் சேரட்டும். இப்போ என் பிள்ளைங்க தலை மேல கையை வச்சிருக்கும் போதே ஒரு மகிமை இறங்கி, இனி அதை பார்க்க கூடாது, இனி அதை யோசிக்க கூடாது, இனி அது என் பிள்ளைங்களுடைய ஓட்டத்தை தடுத்து நிறுத்தக்கூடாது. உன் வருத்தங்கள் யாவையும் கர்த்தர் மறக்கும்படி பண்ணுவார் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி இந்த 9வது நாள் ஜெபம் முடியும் போது சகலமும் மறக்கப்பட்டு எங்க பிள்ளைகளை நீர் நேர்த்தியா நடத்த போகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா.
ஸ்தோத்திரம் அப்பா. உங்க பிள்ளைகளுக்காய் ஊழியக்காரனாகிய நான் கெஞ்சுறேன் ஆண்டவரே. திறப்புல நிக்கிறப்பா. ஒரு ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டவரே. ஒரு உற்சாகத்தை கொடுங்க ஆண்டவரே. ஒரு தைரியத்தை கொடுங்க ஆண்டவரே. கொடுங்கப்பா. சாட்சியா நிறுத்தும். உங்க மகிமை தாங்கட்டும் ஆண்டவரே. இந்த ஊழியத்திற்காய் உழைக்கிற தாங்குகிற பிள்ளைகளை ஆசீர்வதி. பாதத்தை முத்தம் செய்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மனரோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.